சேது சொல்றாரு, என் பொண்டாட்டி போடுறது ஸ்பெஷல் காப்பி, எல்லாருக்கும் காப்பி குடுக்கறாங்க தமிழ்ச்செல்வி, காப்பிய குடிச்சு பாரு சேதுன்னு சொல்றாங்க. காப்பிய சேது குடிக்கிறாரு. தமிழ், காப்பி சூடா தானே போட்டோம், அப்புறம் எப்படி சில்லுன்னு இருக்குது? காப்பி போட்ட பாத்திரம் சூடா இருந்துச்சா, அதனால ஐஸ் தண்ணி ஊத்தி அதை கூல் பண்ணிட்டேன். அப்பத்தா நான் தான் சொன்னேன்ல, தமிழ் தயார் பண்றது ஸ்பெஷல் காப்பி. தமிழ் உங்களுக்கு எல்லாருக்கும் கோல்டு காப்பி போட்டு கொடுத்துருக்கா. அப்படின்னா சில் காப்பின்னு அர்த்தம். மதுரையில இருக்க மால்ல போய் கேட்டீங்கன்னா 150 ரூபா சொல்லுவாங்க இந்த காப்பிய. அப்பத்தான் சொல்றாங்க, ராஜாங்கம் உன் மருமகளை காப்பி போட சொன்னா என்னமோ கொண்டு வந்து கொடுத்துருக்காயா. ராஜாங்கமும் மாமாவும் இந்த காப்பியை குடிக்கிறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, இது ரொம்ப அருமையா இருக்கே, முடியும் இப்படிப்பட்ட காப்பியை நான் குடிச்சதே கிடையாது. அப்படின்னா நான் சூடாதான் குடிச்சிருக்கேன், இது சில்லுன்னு இருக்கே. நேற்று காலையில சூடான காப்பியும் சாயங்காலம் சில்லுன்னு இருக்க காப்பியும் கொடுத்துருங்க, தரம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு திருப்பியும் தமிழ்ச்செல்வி போன் பண்றாங்க, நடந்ததெல்லாம் சொல்றாங்க. தனம் படிப்பு விஷயத்த பத்தி ஏதாவது பேசினியாக்கான்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. நேரம் கிடைக்கிறப்ப அவர்கிட்ட இத பத்தி நான் பேசியே ஆகணும். சரிக்கா, போன வச்சிடுறேன். ஈஸ்வரி சொல்றாங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, இந்த வீட்டுல பாட்டி வைக்கிறதுதான் சட்டம், உங்க சொன்னா கேட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பெரிய மாமா வெளியுறவுத்துறை அமைச்சர்னா பாட்டி உள்நாட்டுத்துறை அமைச்சர், வீட்டுல அவங்க எடுக்கிறதுதான் முடிவு. பட்டு புடவை நகையெல்லாம் போடணும்னு நீ நினைக்காத, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ராணி வேஷம் ஒரு நாள் களைஞ்சுதானே ஆகணும். நாள் போக போக சாதாரண சேலை கட்ட சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸை விட உங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்த பாரு, அதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. கலெக்டர் ராஜாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எல்லாரையும் விஷ் பண்றாரு கலெக்டர். கல்யாண வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்கறாரு கலெக்டர் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும். கலெக்டரோட PA சொல்றாரு, உன் முழு பேரு தமிழ்ச்செல்வி தானே? ஆமா சார்னு சொல்றாங்க. நீ தெட்டூர் மேட்டுப்பட்டி ஸ்கூல்ல தானே படிச்ச? ஆமா சார். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, போன வருஷம் ஸ்கூல்ல ஆண்டு விழாவுக்கு நான் வந்திருந்தேனே? ஞாபகம் இருக்கு சார். உங்க கையால தான் நான் பரிசு வாங்கினேன் சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் கலந்துக்க வேண்டியது, உங்களுக்கு வேலை இருந்ததுனால என்னைய போக சொல்லிட்டீங்களே, ஞாபகம் இருக்கா சார்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார். இவங்க நடந்த எல்லா போட்டியிலையும் முதல் பரிசு வாங்கின முதல் பொண்ணே தமிழ்ச்செல்வி தான். நாளை பார்க்கலாம். இன்று விஜயத்தின் நாணயம் யூரோ. நாளை பார்க்கலாம்.